الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده ليس له شركاء وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فلما جاء سليمان قال أتمدونني بمال فما آتاني الله خير مما آتاكم بل أنتم بهديتكم تفرحون. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வுலகில் ஒரு உன்னத படைப்பாக, ஒரு சிறந்த படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக நம்மை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறக்க செய்திருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்ணியமானவன். அவனுடைய இந்த மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கமானது கண்ணியம் நிறைந்தது. இந்த மார்க்கத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்த நபிமார்கள், சஹாபாக்கள், இமாம் பெருமக்கள் அனைவரும் கண்ணியமானவர்கள். நாம் கைகளில் வைத்திருக்கக்கூடிய திருவேதமாக இருக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன் இவ்வுலகில் இருக்கக்கூடிய அனைத்து வேத புத்தகங்களை காட்டிலும் கண்ணியம் நிறைந்ததற்கான காரணம், அவை சத்தியத்தை அப்படியே சத்தியமாக எடுத்து கூறுகின்றது. அதில் எந்த விதமான கலப்படமும் இல்லாததன் காரணமாக. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏந்தி இருக்கின்ற நாம், அல்லாஹுவை நம்முடைய இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம், ரசூல்மார்களை நம்முடைய இறைவனின் திருத்தூதர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம், திருக்குர்ஆனை கைகளில் ஏந்தி கொண்டிருக்கின்ற நாம் கண்ணியமானவர்களாக கருதப்படுவோம், கண்ணியமானவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது இவ்வுலகில் நம்முடைய தேவைகளை பொறுத்தவரை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்திருக்கின்றான். ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதனின் தேவை இன்னொரு மனிதனின் வைத்து பூர்த்தி அடைகின்றது. இது போன்ற ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆனால் இவற்றில் சிக்கல் என்னவென்று சொன்னால், ஒரு சில நேரங்களில் நம்முடைய தேவைகளை இன்ன பிற நபர்களிடம் எடுத்து கூறி நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற வைக்கும் சமயத்தில் நாம் சுயமரியாதையும் கண்ணியத்தையும் இழக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மார்க்கம் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு மனிதன் தன்னுடைய கண்ணியத்தையும் சுயமரியாதையும் இழந்துத்தான் அவனுக்கான தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த இடத்திலும் வலியுறுத்தவில்லை. எனவே முஸ்லிம்களாகிய நாம், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாம், இவ்வுலகில் உள்ளவர்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் என்ன ஒரு நிலைமை வந்தாலும் தன்னுடைய சுயமரியாதையையும் கண்ணியத்தையும் இழந்துவிடக்கூடாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், இல்லையா? இந்த கண்ணியம் இழந்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற நிஅமத்துகளை இதற்கு ஒரு உறுதுணையாக வைத்து நாம் செயல்படும் பொழுது அது எப்பேற்பட்ட விஷயங்களை தீங்கு விளைவிக்கக்கூடியதாக மாறும் என்பதற்கான உதாரணங்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே பல இடங்களில் நமக்கு விவரித்து கூறுகின்றான். உதாரணமாக ஒரு நீண்ட வரலாறு, சூரத்து நம்ல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அத்தியாயத்தின் பெயர் எறும்பு.
அந்த சூரா நெடுகெங்கிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை மிக தெளிவாக விளக்கமாக ஒவ்வொரு ஆயத்திலும் விவரித்து கூறுகின்றான். இதற்கு நீங்கள் தஃப்சீரை புரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆனுடைய தர்ஜுமாக்கள், குர்ஆனுடைய அர்த்தங்களை பார்த்தாலே தெரியும் அவ்வளவு தெளிவாக மனித சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதற்கான படிப்பினையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சூரத்து நம்லிலே பதிவு செய்கின்றான். அதாவது நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா வஸ்துக்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பேசக்கூடிய, உரையாடல் நடத்தக்கூடிய ஒரு சக்தியை அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அவர்களுடைய அரசவையில் அனைத்து ஜீவராசிகளும் ஒன்று கூடக்கூடிய சமயத்தில் அதற்கான அட்டெண்டன்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்களான்னு செக் பண்ற டயத்துல ஒரு பறவையை காணோம். அப்ப அவங்க கேட்கிறாங்க, அதாவது பறவைகளுக்கான பரிசோதனையின் போது ஃபகால மாலியரா அலல் ஹுத்ஹுத், ஹுத்ஹுத் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பறவையை நான் காணவில்லையே, அம்கான மினல் காயிபின், ஒருவேளை மறைந்தவர்களின் கூட்டத்தில் அது சேர்ந்து விட்டதா என்று கேள்வி எழுப்புகின்றார்கள். லஉஅذிபன்னஹு அஸாபன் ஷதீதன், அது வரட்டும், அதற்கு தக்க தண்டனை, கொடுமையான தண்டனையை நான் அதற்கு கொடுப்பேன். அல்லது அவுல அத்பஹன்னஹு, அதனை நான் அறுத்து பலியிடுவேன். அவுல யத்தியன்னி பிசுல்தானின் முபீன், அது எங்கே சென்றது என்ற சரியான விளக்கத்தை அது கூற மறுத்தால், அது கூறியதில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அதற்கு தக்க தண்டனையை கொடுப்பேன், அதனை அறுத்து விடுவேன் என்பதாக கோபமாக சொல்லிவிட்டு சிறிது நேரம் தாமதப்படுத்துகின்றார்கள். அது வருவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபமகஸ கைர பஈதின், ஒரு சில நேரம் கழித்து ஃபகால அஹத்து பிமா லம் துஹிது பிஹ், அந்த பறவை வந்தது, ஹுதுஹுத் என்று அழைக்கப்படுகின்ற பறவை வந்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் முறையிட்டது. பிமாலம் துஹிது பிஹ் ஃபகால அஹத்து பிமாலம் துஹிது பிஹ், நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்து அந்த செய்தியை உங்களிடத்திலே சொல்வதற்காக எடுத்து வந்திருக்கின்றேன். நீங்கள் அறியாத விஷயத்தை நான் கண்டறிந்து எடுத்து வந்திருக்கின்றேன். வஜித்துக மின் சபஇம் பினபஇ யகீன், சபா என்கிற பகுதியில் இருந்து ஒரு நம்பகத்தன்மையான, உறுதித்தன்மையான ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் முறையிடுவதற்காக நான் எடுத்து வந்திருக்கின்றேன். அப்படியா, சரி, என்ன விஷயம் அது சொல்லு அப்படின்னு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹுதுஹுது பறவை இடத்துல கேட்கும் பொழுது, நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொன்னா, இன்னி வஜத்து இம்ரஅதன் தம்லிகுஹும், ஒரு பெண்மணி ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை நிறுவக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எல்லா ஆட்சி அதிகாரங்களும் அந்த பெண்மணி இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வஊதியத் மின் குல்லி ஷைஇன் வலஹ, அவர்களுக்கு எல்லா வஸ்துக்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அர்ஷுன் அதீம், அவர்களிடத்தில் மிகப்பெரிய அரியாசனமும் இருக்கிறது என்று கூறிவிட்டு மேலும் இன்னொரு விஷயத்தை அந்த பறவை கூறுகின்றது. வஜத்துஹா வ கௌமுஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸ் மின் தூனில்லாஹ், அங்கிருக்கக்கூடியவர்கள், அந்த பெண்மணியும் சரி, அந்த ஊரில் வாழக்கூடியவர்களும் சரி, யஸ்ஜுதூன லிஷம்ஸ் மின் தூனில்லாஹ், அதாவது அல்லாஹ்வை தவிர்த்து விட்டு சூரியனுக்கு சஜிதா செய்யக்கூடிய ஒரு நிலையை நான் கண்டேன் என்பதாக அந்த பறவை கூறக்கூடிய சமயத்தில், அவர்களுடைய அந்த மக்களின் செயல்களை ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டுகின்றான். எனவே ஃபஸத்தஹும் அனிஸ் சபீல், நேர்வழியில் இருந்து அந்த ஷைத்தான் அவர்களை வழித்தவர செய்திருக்கின்றான். ஃபஹும் லா யஹ்ததூன், இதன் காரணமாக அவர்கள் நேர்வழியில் இருந்து புரண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று இந்த பறவை இந்த விஷயத்தை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே முறையிடுகிறது. அப்ப நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வை தவிர்த்துட்டு சூரியனுக்கா சஜிதா செய்றாங்க இந்த மக்கள், இருந்தாலும் நீ சொல்றதை அப்படியே ஏத்துக்க முடியாது. கால சனந்துர் அஸதக்த அம் குன்த மினல் காதிபீன், சரி பாப்போம், நீ உண்மையை தான் சொல்றியா இல்ல பொய்யை சொல்றியா, அம் சதக்த அம் குன்த மினல் காதிபீன் என்று கூறிவிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு கடிதத்தை எழுதுகின்றார்கள். ஒரு கடிதத்தை எழுதி அந்த ஹுதுஹுது பறவை இடத்திலே கொடுத்து, இதை கொண்டு போய் அவர்களுடைய அரசவையில் நீ போட்டு விடு. கால, அதாவது என்னன்னு சொன்னா, கால சனந்துர் அஸதக்த அம் குன்த மினல் காதிபீன் இத்ஹப் பிகிதாபி, இந்த கடிதத்தை போய் என்ன செய்யறு, அவங்களுடைய அரசவையில நீ போட்டுரு. ஹாதா ஃபஅல்கிஹி அலைஹிம், அவர்கள் இதை போட்டுவிட்டு என்ன முடிவெடுக்கிறார்கள் என்கிறத பாரு.
சும்ம தவல்ல அன்ஹும் ஃபந்துர் மாதா யர்ஜியூன். இந்த கடிதத்தை என்ன செய்கிறார்கள், படிக்கின்றார்களா, படித்து விட்டு என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ ஆராய்ந்து விட்டு வா என்று அனுப்பக்கூடிய சமயத்தில் அந்த பறவையும் அந்த கடிதத்தை கொண்டு போய் அவர்களுடைய அரசவையில் அந்த பெண்மணியின் அருகாமையில் அந்த கடிதத்தை போட்டு விடுகின்றது. அப்ப அந்த கடிதத்தை எடுத்துவிட்டு அந்த பெண்மணி கூறுகின்றார்கள், காலத் யா ஐயுஹல் மல இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீம். அதாவது அரசவையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து, நம்மிடத்திலே ஒரு சங்கைக்குரிய கடிதம் வந்திருக்கின்றது. இன்னஹு மின் சுலைமான். இது யாரிடத்தில் வந்திருக்கிறது சொன்னால் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து வந்திருக்கின்றது. வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த கடிதம் எவ்வாறு துவங்கப்பட்டிருக்கின்றது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று துவங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது முழு குர்ஆனிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இடையில் சொருகப்பட்ட ஆயத்துன்னு சொன்னா இந்த ஒரு ஆயத்தா. மற்ற ஆயத்துகளுக்கு முன்னிலையில வரும், ஆனா இந்த ஒரு ஆயத்தில் மட்டும்தான் இடையில் வரும். அப்ப அந்த கடிதத்தில் உள்ள விஷயங்கள்லாம் பாக்குறாங்க. நீங்க சஜிதா சூரியனுக்கு சஜிதா செய்றீங்கன்னு கேள்விப்பட்டோம், இப்படிலாம் நீங்க செய்யாதீங்க, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்கிற ஒரு தாவாவை அந்த கடிதத்தின் மூலம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததன் பிறகு இவர்கள் அரசவையில் இருக்கக்கூடிய இன்ன பிற நபர்களிடத்தில் கலந்து ஆலோசிக்கின்றார்கள். இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்திருக்கே, இதுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்கிறது, என்ன ரிப்ளை பண்றது அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆலோசனை கொடுக்கிறார்கள். பொதுவாக மற்ற அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசர்மார்கள் இது போல ஒரு கடிதத்தை நம் இடத்திலே முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் பொன்னோ பொருளோ எதையோ எதிர்பார்த்து தான் செய்வார்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்பை, போதுமான அன்பளிப்பையும் நீங்கள் பரிசாக கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் நம்மை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். நீங்க அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், நீங்க இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க அவங்களுக்கு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல ஒரு பெரிய பரிசா அன்பளிப்பை நீங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மஷூரா பண்ணி முடிவெடுக்கிறாங்க. அப்ப மிகப்பெரிய அன்பளிப்பையும் பரிசளிப்பையும் அவர்கள் ஏந்தி கொண்டு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே வரும் பொழுதுதான் நாம் மேலே ஓதிய இந்த ஆயத் வருகின்றது. ஃபலம்மா ஜா சுலைமான் நபி அவர்களிடத்திலே அந்த கூட்டம் வந்த பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்க, அந்த பரிசெல்லாம் வழங்குற சமயத்துல நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கூறினார்கள், கால அத்தமித்தூனனி பிமாலின். இந்த பரிசெல்லாம் கொடுத்து என்ன நீங்க விலைக்கு வாங்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா, பிரியப்படுறீங்களா? இந்த பரிசை கொடுத்து உங்களுடைய கண்ட்ரோலுக்கு நான் வரணும்னு நீங்க என்கிட்ட எதிர்பார்க்கிறீங்களா? ஃபமா ஆதானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆதாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு என்ன செல்வங்களை கொடுத்திருக்கின்றானோ அதை காட்டிலும் பன்மடங்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கு வழங்கி இருக்கின்றான். எனவே நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய பரிசும் அன்பளிப்பும் எனக்கு தேவையில்லை என்கிற அவர்களுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். இந்த ஆயத் எதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சில நேரங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தேவையான இந்த உலக வாழ்க்கையில் வாழ்வதற்கான எல்லா வாழ்வாதாரத்திற்கான தேவையும் போதுமான அளவில் கொடுத்ததற்கு பின்னாலும் ஒரு சில நேரங்களில் நம்முடைய உரிமைகளை பெற்றுவிட வேண்டும், அல்லது ஒரு சில உலக ஆதாயங்களுக்காக உலக ஆசைகளை முன்னேற்பாடு செய்யும் பொருட்டு ஒரு சில நபர்களிடத்தில், இந்த உலகத்தில் செல்வந்தராக கருதப்படக்கூடியவர்களிடத்தில் அல்லது ஆட்சி அதிகாரம் வைத்திருக்கக்கூடியவர்களிடத்தில் தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய சித்தாந்தங்களையும் தன்னுடைய சுயமரியாதையும் தன்னுடைய கண்ணியத்தையும் இழந்து அதை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் இன்று சர்வசாதாரணமாக பார்க்கின்றோம். எனவே அன்பிற்கும் பிற கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொருந்திருக்கின்ற நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு சூழல் ஏற்பட்டாலும் தன்னுடைய கண்ணியத்தை இழந்து ஒரு விஷயத்தை அடைவதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடக்கூடாது என்பது இந்த ஆயத்தின் வழியாக இந்த ஹுதுஹுது என்று அழைக்கப்படுகின்ற மிகச் சிறிய பறவையின் விளைவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு உணர்த்துகின்றான். அவர்களுடைய ஈமான், அல்லாஹ் போதுமான அளவிற்கு எனக்கு கொடுத்திருக்கின்றான், இந்த பொருளை கொடுத்து ஆசை காட்டி என்னை உங்க வழிக்கு நீங்க வர சொல்றீங்களா அப்படிங்கிறதுல அவங்க ஸ்டடியா இருந்தாங்க. எனவே ஈமானை பெற்றிருக்கக்கூடிய நாம் அது போன்று நம்முடைய ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒரு அழகான ஹதீஸ் என்னன்னு சொன்னா, அன் சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்சாரிகளில் ஒரு சில மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். இன்ன நாசன் மினல் அன்சாரி சஅலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதாஹும் சும்ம சஅலுஹு ஃபஅதாஹும். அவங்க யாசகம் கேட்டு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வரக்கூடிய சமயத்துல அவங்க கிட்ட இருக்கிறத கொடுத்துடுறாங்க, இன்னமும் கேட்கிறாங்க, இன்னத்தையும் கொடுத்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா,
ஹத்தா நஃபிதமா இந்த அவர்களிடத்தில் இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஒரு சில நேரங்களில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, யாசகம் கேட்டு வரக்கூடியவர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க, நம்மளை போட்டு ரொம்ப நொச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இரிட்டேட் ஆகிற அளவுக்கு, அவங்க மேல கோவப்படுற அளவுக்கு நம்ம தேவைகளை நம்ம இடத்துல கேட்டுக்கிட்டே, இதே மாதிரி அந்த மக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இது போன்ற ஒரு கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய சமயத்தில் ஃபகால லஹும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, ஹீன நஃபிக குல்ல ஷைஇன் இந்தா, என்னிடத்துல இருந்த எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேனே, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, உங்களுக்கு தெரியாதா, மா யகுன் இந்தி மின் கைரின் ஃபலன் அத்தஹிரஹு அன்கும், என்னிடத்துல ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அதை நான் பிறருக்கு கொடுக்கிறதுக்கு தான் நான் ஆசைப்படுவேன் என்பது உங்களுக்கு தெரியாதா, நான் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு நசியத் பண்ணி சொல்லிட்டு ஒரு அறிவுரையை சொல்லுகின்றார்கள். கவனிக்கணும் நம்ம, ஒமை யஸ்தஅஃபிஃப் யுஅஃபிஹுல்லாஹ், எவன் சுயமரியாதையோடு இருக்கின்றானோ, இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ, அல்லாஹ் அவனை சுயமரியாதையோடு வைப்பான். போதும், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், கிடைச்ச வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற அந்த போதும் என்ற மனநிலையோடு சுயமரியாதையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எவன் ஒருவன் இருக்கின்றானோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை இறுதி வரை சுயமரியாதையோடு கண்ணியத்தோடு வாழச் செய்வான். ஒமை யஸ்தக்னி யுக்னிஹில்லாஹ், எவன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து இது எனக்கு போதும் என்ற மனதோடு இருக்கின்றானோ, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை வைத்து அல்ஹம்துலில்லாஹ் என்ற மனப்பான்மையோடு இருக்கின்றானோ, யுக்னிஹில்லாஹ், அல்லாஹ் அவனை கண்ணியமாக, அல்லாஹ் அவனை செல்வந்தனாக ஆக்கி வைப்பான். இதற்கான அர்த்தம் என்ன, யாரிடத்திலும் போய் சென்று கையேந்தாத ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி வைப்பான். ஒமை, அதாவது ஒமை யஸ்தாஃபி யுவாஃபிஹுல்லாஹ், ஒமை யஸ்தக்னி யுக்னிஹில்லாஹ், ஒமை யதஸவ்வர யுஸவ்விருல்லாஹ், அல்லாஹ் ஒரு விஷயத்தை, ஒரு கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதனை சகித்து கொண்டு முடிந்த அளவிற்கு எவர் அவர் அவற்றில் பொறுமையாக இருப்பாரோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களில் இன்னும் பொறுமையாக இருக்கக்கூடிய பொறுமைசாலிகளாக அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பான் என்கிற ஒரு விஷயத்தை அறிவுரை கூறுகின்றார்கள். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, எந்த ஒரு சூழல் வந்தாலும் நம்முடைய கண்ணியத்தை நாம் யாரிடத்திலும் இழந்து விடக்கூடாது. அற்ப விஷயங்களுக்காக ஒரு செல்வந்தர் அவரை போய் சந்திச்சு சலாம் போட்டா ஒரு 100 வெள்ளி 200 வெள்ளி கொடுப்பாருங்கிறதுக்காக நம்முடைய கண்ணியத்தை இழந்து விடக்கூடாது. ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே நாம் நம்முடைய உரிமையை மீட்பதற்காக, உரிமை என்பது அனைவருக்கும் சமமாக கொடுக்க வேண்டியது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாரையும் மேலோண்டவர்களாகவும் கீழானவர்களாகவும் படைக்கவில்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சகோதரனை போல. எனவே நம்முடைய உரிமைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக எந்த இடத்திலும் நம்முடைய சுயமரியாதை இழந்துவிடக்கூடாது, நம்முடைய கண்ணியத்தை இழந்துவிடக்கூடாது, நம்முடைய மார்க்கத்தை அடகு வைக்கக்கூடிய ஒரு சூழலில் மாட்டிவிடக்கூடாது. குறிப்பாக கல்வியாளர்கள், மார்க்கத்தை ஏந்திருக்கின்ற நாம், மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்கள் அல்லது ஆட்சி அதிகாரங்கள் இருக்கக்கூடியவர்கள், ஒரு சில நேரங்களில் செல்வந்தர்கள் கூட இன்னும் அதற்கு மேல உள்ள பெரிய ஸ்டேஜ் அடையணும் என்பதற்காக சர்வசாதாரணமாக ஒரு சில நபர்களிடத்தில் சென்று மார்க்கத்தை விற்கக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் நாம் சமகாலங்களில் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இன்னும் குறிப்பாக இதனுடைய விளைவை பத்தி ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் ஜலஸ இலா கனியின் யதவஅலா லஹு ذهب ثلثا دينه, அதாவது ஒரு செல்வந்தனிடத்திலே உலக ஆதாயத்திற்காக, உலக விஷயங்களை தன்னுடைய சுய தேவைக்காக, பொருளாதார தேவைக்காக தன்னுடைய கண்ணியத்தை இழந்து ஒரு செல்வந்தனிடத்தில் எவன் ஒருவன் கூனி குறுகி அமர்ந்து அவனிடத்திலே தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாட்டம் நாடுவானோ, அவனுடைய மார்க்கத்தை பொறுத்தவரை மார்க்கத்தில் 1/3 அவனை விட்டு சென்றுவிடும். இன்னொரு ஹதீஸில் 2/3 அவனை விட்டு சென்றுவிடும் என்பதாக வருகின்றது. ஃபதஹலன் நார், அவன் எங்கு செல்வான்? நரகத்திற்குத்தான் செல்வான் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது. எனவே நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்யும் பொருட்டு தேவையில்லாமல் நம்முடைய கண்ணியத்தையும் சுயமரியாதையும் யாரிடத்திலும் இழந்துவிடக்கூடாது. ஒரு ஹதீஸ், அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு அறிஞர் இருக்கின்றார், ஒரு இபாதத்சாலி, இஸ்முல் ஆலம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது மார்க்கத்தில். அதாவது ஒரு சில விஷயங்களை நாம் ஓதி முன்னேற்பாடு செய்து துவா கேட்கும் பொழுது அந்த விஷயம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அறிஞரை போய் அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. சந்திக்கும் பொழுது, நீங்கள் மூசாவுக்கு எதிராக நீங்கள் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும், மூசாவை கொல்ல வேண்டும்,
அதற்காக உங்களிடத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் நீங்க வெளிப்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய சமயத்துல அந்த அறிஞர் என்ன செய்யறாரு? மறுத்துறாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. பிறகு பொன்னை காட்டி பொருளை காட்டி எல்லா தேவைகளையும் காட்டி அவர்களுடைய மனைவியின் வழியாக ஒரு வழியா அவங்களை என்ன பண்ணிடுறாங்க? கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மலை உச்சியின் மேல போய் உட்கார்ந்து ஓதணுங்கிறதுக்காக, யாருக்கு ஆப்போசிட்டா? மூசா நபிக்கு ஆப்போசிட்டா ஓதணுங்கிறதுக்காக அந்த அறிஞர் போய் அமர்ந்து ஓதக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு விஷயமும் ஈடுபடவில்லை. மாறாக மூசா நபிக்கு எதிராக ஓதுகின்றார்கள். அனைத்து வஸ்துவும் மூசா நபிக்கு ஆதரவாக மாறிவிடுகின்றது. அப்ப அங்க இருக்கக்கூடிய பனி இஸ்ரவேலர்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு, என்ன இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கே அப்படிங்கக்கூடிய சமயத்துல, இதுல நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சத்தியத்துக்கு எதிராக நான் அந்த சத்திய வார்த்தைகளை பயன்படுத்துகின்றேன். அல்லாஹ் இதனை மாறுபாடாக ஆக்கி வைத்து விட்டான். இதன் காரணமாக என்ன ஆயிடுச்சு? துனியாவும் என்னை விட்டு சென்று விட்டது, ஆகிரத்தும் என்னை விட்டு சென்று விட்டது என்பதாக வலியுறுத்தக்கூடிய செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். வத்லு அலைஹிம் நப அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலஹ மின்ஹா. அதாவது நபியே, உம்முடைய மக்களுக்கு நீர் அவர்களுக்கு ஒரு மனிதனுடைய வரலாற்றை நீங்கள் கூறுங்கள், ஓதி காட்டுவீராக. எப்பேற்பட்ட வரலாறு அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு நாம் எல்லா விதமான அத்தாட்சிகளையும் இலகுவாக ஆக்கி கொடுத்தோம். ஆனால் அதிலிருந்து அவர் நழுவி விட்டார். அந்த நாம் கொடுத்த நியமத்துகளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு, அதுக்கு தவறான வழியில யூஸ் பண்ணிட்டாரு. இதன் காரணமாக ஷைத்தான் அவர்களை பின்தொடர்ந்தார். ஃபகான மினல் காவின், அவர்கள் வழி தவறியர்கள் ஒருவராக அந்த நபர் ஆகிவிட்டார் என்று கூறிவிட்டு, இது எப்பேற்பட்ட சூழலை ஏற்படுத்தும் என்று சொன்னால், இது போன்ற நிலைகளில் ஈடுபடுபவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதற்கு உதாரணமாக கூறுகின்றான் என்று சொன்னால், வலவ் ஷி'னா லரஃபஅனாஹு மின் பிஹா, நாம் நினைத்திருந்தால் அந்த அச்சாட்சிகளை கொண்டு அவருடைய தரஜாவை நாம் உயர்த்தி இருப்போம். அவர்களை மென்மேலும் நாம் உயர்மட்டத்திற்கு செல்லுமாறு அவர்களை நாம் ஆக்கியிருப்போம். வலாக்கின்னஹு அஹ்லத இலல் அர்தி வத்தபஅ ஹவா, ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? வலாக்கின்னஹு அஹ்லத இலல் அர்து, பூமியின் உள்ள ஆசையின் விளைவாக தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக அவர் மாறிவிட்டார். இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஃபமஸலஹு கமஸலில் கல்ப், இதற்கு உதாரணம் என்னது? ஒரு நாயை போல. எவன் ஒருவன் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளையும் அத்தாட்சிகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த கல்வியையும் பொக்கிஷத்தையும் தவறான வழியில் ஈடுபடுத்துகின்றானோ, அல்லது உலக ஆதாயத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு சில நபர்களுக்கு எதிராக செயல்படுகின்றானோ, அவர்களுக்கு உதாரணம் எது? ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப், அவர்கள் நாயை போன்ற. இன் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ் அவ் தத்ருகுஹு யல்ஹஸ், அந்த நாய் என்ன செய்யும்? அந்த நாய்க்கு நீங்க பிஸ்கட் போட்டாலும் சரி, போடலைனாலும் சரி, அந்த நாய்க்கு நீங்க நீர் புகட்டினாலும் சரி, புகட்டாவிட்டாலும் சரி, அந்த நாய் தன்னுடைய நாக்கை தொங்க போட்டுத்தான் அலையும். அதற்கு உதாரணம் தான் இவர்கள். எவர்களெல்லாம் அத்தாட்சிகளை பெற்றதன் பின்னாலும் சத்திய வழியில் செயல்படாமல் மனம் போன போக்கில மனோ இச்சை பின்பற்றக்கூடியவர்களாக அற்ப பணத்திற்காக ஒரு சில நபர்களிடத்தில் தன்னுடைய சுய மரியாதையும் கண்ணியத்தை விளக்கின்றார்களோ, இவர்களுக்கெல்லாம் உதாரணம் நாயை போன்று. இது குர்ஆனுடைய ஆயத் விளக்குகின்றது. இன் தஹ்மில் யல்ஹஸ் அவ் தத்ருகு யல்ஹஸ் கமஸலில் லதீன, அதாவது தாலிக மஸலு லிகௌமில் லதீன கஸ்ஸபூ பி ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை யார் யாரெல்லாம் பொய்ப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கான உதாரணம் இது. ஃபக்ஸஸில் கஸஸ லஅல்லஹும் யதவக்கரூன், உங்களுடைய மக்கள் நேர்வழி பெறும் பொருட்டு இந்த விஷயத்தை, இந்த வரலாற்றை நீங்கள் அவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான அவர்களே, ஒரு முஸ்லிமின் கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த ஒரு பறவையும் இன்னொரு பறவையிடத்தில் சென்று தன்னுடைய தேவையை நாடுவதில்லை. எந்த ஒரு ஜீவராசியும் மற்ற ஜீவராசியில் சென்று கூனி குறுகி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில்லை. ஆனால் மனிதன் மட்டும்தான் கேடுகட்டவனாக இருக்கின்றான். ஒரு அற்ப விஷயத்திற்காக மற்றவர்களை இழிவுபடுத்தி, மற்றவர்கள் மீது பொய் பிரச்சாரங்களை சேர்த்து, அல்லது ஒரு சில நபரிடத்தில் இருக்கக்கூடிய பணங்களை செல்வங்களை சுரண்ட வேண்டும் என்பதற்காக அற்ப விஷயத்திற்காக ஒரு சில நேரங்களில் அல்லாஹுவை தாண்டியும் அவர்களை புகழ்கின்றான். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த நிலை மாற வேண்டும். அல்லாஹ் எந்த விதத்திலும் நம்மை அசிங்கப்படுத்தவில்லை. அல்லாஹ் நாடு இருக்கிறான் என்று சொன்னால் நம்மை இழிவானவர்களாக படைத்திருக்க முடியும். அல்லாஹ் நாடு இருந்தான் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறக்க செய்யாமல் இன்ன பிற குஃப்ருடைய ஷிர்கிலும் வலாலத்திலும் நம்மை பிறக்க செய்திருக்க முடியும்.
அல்லாஹ் நம்மை இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறக்க செய்து நாம் கேட்காமலே நமக்கு ஹிதாயத் என்னும் நேர்வழியை கொடுத்து, நாம் கேட்காமலே குர்ஆன் என்னும் அதிகம் பொக்கிஷத்தை கொடுத்து, நாம் கேட்காமலே முஹம்மது நபி என்று அழைக்கப்படுகின்ற உம்மத்தை முஹம்மதியாவில் நம்மை பிறக்க செய்து, நாம் கேட்காமலே நமக்கு நேர்வழியை கொடுக்கக்கூடிய நல்ல வழிமார்களை நமக்கு அனுப்பி, நல்ல இமாம் பெருமக்களை கொடுத்து, நல்ல மார்க்கத்தை கொடுத்து, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து, எல்லா வளங்களையும் கொடுத்ததற்கு பின்னாலும் அற்ப விஷயத்திற்காக, அற்ப உலக ஆதாயத்திற்காக நாம் இன்ன பிற நபரத்திலே கையேந்துகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை இழிவுபடுத்தாமல் வேற என்ன செய்வான்? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களிடத்திலே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லிம்கள் அடுக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள், இழிவுபடுத்தப்படுவார்கள், கேவலப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் சொல்வதை இந்த உலகம் கேட்காது. முஸ்லிம்கள் நாயை போல கேவலமாக அடிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு குரலும் இயலாது என்பதாக. இதையெல்லாம் பார்க்கின்றோமா இல்லையா? ஒரு சாதாரண சிறிய முஸ்லிம் நாடு, அதனை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தும் முஸ்லிம் நாடுகள் இருந்த போதிலும் ஒரு யகூதியின் கையில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கின்றோமா இல்லையா? சுத்தி இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள் அனைவரும் பலமாக இருந்தும் கூட எந்த ஒரு உதவியும் செய்ய முடியவில்லையே. இது இழிவில்லாம இல்லை என்ன? இதற்கான விளக்கத்தை நபி சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஏன்னா அந்த டயத்துல ஆட்சி அதிகாரத்துல மேலோங்கி இஸ்லாமிய மார்க்கம் இருந்தது. யா ரசூலுல்லாஹ், என்ன இப்படி சொல்றீங்க? முஸ்லிம்கள் அடிக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள் என்று சொன்னால் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக நாம் இருப்போமா? பலம் குன்றியவர்களாக நாம் இருப்போமா? எந்த ஒரு சக்தியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருப்போமா என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடல் நுரையளவு மிகைத்திருப்பார்கள். கடல் நுரையளவு. இன்னைக்கு முஸ்லிம்கள் அதிகமா இருக்காங்களா, குறைந்த அளவில் இருக்காங்களா? உலக அளவில் அதிகமாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் அவங்க கிட்ட எந்த ஒரு பதவியும் இல்லை, எந்த ஒரு பவரும் இல்லை, பலம் குன்றியவர்களாக. இதற்கான காரணத்தை சொன்னார்கள், கடல் நுரையளவு நிரம்பி இருப்பார்கள், ஆனால் ஒரு விஷயம் அவர்களிடத்தில் இருக்கும். என்ன அந்த விஷயம்? அல் வஹன் என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், மா ஹுவல் வஹன் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இது என்ன வஹன்? வஹன் என்றால் என்ன என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், ஹுப்பு துன்யா வ கராஹியல் மௌத். எல்லா நிலையிலும் இருப்பாங்க, ஆனா இதை அனைத்தையும் தாண்டி இரண்டு விஷயத்தில் மூழ்கியவர்களாக இருப்பார்கள். என்ன இரண்டு விஷயம்? ஹுப்பு துன்யா வ கராஹியல் மௌத். மௌத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலக ஆசையில் மூழ்கி கிடக்கக்கூடியவர்களாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்கும். இதன் விளைவாகத்தான் அவர்கள் அடிக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள், கேவலப்படுத்தப்படுவார்கள் என்பதாக இன்று நாம் பார்க்கின்றோமா இல்லையா? உலக ஆதாயங்களை தேட வேண்டும் என்பதற்காக, உலக ஆசையில் மூழ்கி கிடப்பது, அதாவது அலங்கார வாழ்க்கையில் லக்ஸரி லைஃப் வாழணுங்கிறதுக்காக இன்று அரசாங்கத்தை அல்லாஹ் ஆட்சி அதிகாரங்களை கொடுத்ததற்கு பின்னாலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்களின் கைகளில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோமா இல்லையா? எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நம்முடைய உரிமையில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும், நம்முடைய கொள்கையில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? நம்முடைய கைகளில் ஏந்தி இருக்கக்கூடியது என்ன? அல்லாஹ் எதற்காக இத்தனை உலகத்தில் இவ்வளவு நபர்கள் இருந்த போதிலும் ஏன் அல்லாஹ் என்னை மேம்படுத்தி வைத்திருக்கின்றான்? யாருக்கும் இல்லாத அல்லாஹ், யாருக்கும் கொடுக்காத மோஜிதாவை, யாருக்கும் கொடுக்காத அற்புதத்தை ஏன் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான்? உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. எவ்வளவோ நபர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை எல்லாம் அல்லாஹ் ஹாஃபிஸாக, ஆலிம்களாக உருவாக்கவில்லை. எவ்வளவோ மேம்பட்ட நபர்கள் இருக்கின்றார்கள், கல்வியிலே மேல்தரத்தில் இருக்கிறார்கள், ஆனால் ஒழுக்கத்தில் இல்லை. எவ்வளவோ நபர்கள் இருக்கின்றார்கள், கல்வியில் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள், அல்லாஹ் நம்முடைய கல்வியிலும் மேம்படுத்தி வைத்திருக்கின்றான். எவ்வளவு பின்தங்கியவர்கள் இருக்கின்றார்கள், கேவலப்பட்டவர்களா இருக்கின்றார்கள், அல்லாஹ் நம்மளை சமுதாயத்தில் கண்ணியம் நிறைந்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆனால் இது இவ்வளவு அனைத்தையும் பெற்றுக்கொண்டும் கூட இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், எனக்கு பத்தாது என்கிற பேராசையில் இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய கொள்கையில் இருந்து விலகிவிட்டோம் என்று சொன்னால், எதற்காக மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம், எதற்காக மார்க்கத்தை படித்தோம், எதற்காக மார்க்கத்தை போதிக்கின்றோம், எதற்காக கல்வியை படித்தோம், எதற்காக கலிமாவை ஏற்றுக்கொண்டோம் என்கிற எந்த ஒரு சித்தாந்தமும் தெரியாம மனம் போன போக்கிலே மனோ இச்சைகளை பின்பற்றினோம் என்று சொன்னால், நமக்கு இழிவு நடக்காமல் வேற என்ன நிகழும்? எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்ணியத்தை பாதுகாக்க சொல்லுகின்றான். எந்த ஒரு சூழல் வந்தாலும் கண்ணியத்தை பேண வேண்டும். குறிப்பாக தமிழிலே ஒரு 3 வார்த்தைகள் அடங்கிய ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதாக.
நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியான முறையில் செய்ய வேண்டும். அந்த கடமைகளை எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலையை செய்யாமல் கட்டுப்பாடோடு செய்ய வேண்டும். அந்த கட்டுப்பாடை மீறிவிட்டோம் என்று சொன்னால் கண்ணியம் இருக்காது. கடமைகளை கட்டுப்பாடோடு செய்யும் பொழுதுதான் அதற்கான கண்ணியம் நமக்கு கிடைக்கும். இது இல்லாமல் நான் எவ்வளவு பெரியாக உலகில் சூஃபியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உலக படிப்புகளை படித்திருந்தாலும் சரி, எவ்வளவு வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும் சரி, கண்ணியம் இருக்காது. கண்ணியம் இல்லாமல் வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, எந்த ஒரு சூழல் ஏற்பட்டாலும் சுய மரியாதையை இழந்துவிடக் கூடாது, கண்ணியத்தை இழக்கக்கூடாது. இது நம்மளுடைய தனிப்பட்ட உள்நோக்கம் மட்டுமல்ல. நாம் ஒரு மார்க்கத்தை சுமந்திருக்கின்றோம், குரானை சுமந்திருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய வசனங்களை சுமந்திருக்கின்றோம், இஸ்லாமிய வேதத்தை சுமந்திருக்கின்றோம் என்கிற ஒரு அடிப்படையில் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோமோ, நாம் எப்படி பிறரிடத்தில் பிரதிபலிக்கின்றோமோ அதனை பொறுத்துத்தான் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இந்த இஸ்லாமிய சமுதாயம் பிரதிபலிக்கும் என்கிற எண்ணத்தோடு எல்லா விஷயங்களிலும் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும், கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் நாம் வாழும் காலங்கள் அனைத்தும் கண்ணியத்தோடு சுயமரியாதை வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை மேம்படுத்தி வைப்பானாக. இந்த உலக அரங்கில் நம்மை கண்ணியப்படுத்தி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி